மனோஹரி சுப்பிரமணியம். மனோஹரி சுப்பிரமணியன், தேங்க்ஸ். மெர்சி போக்கு உங்களுக்கு. பெரிய பெரிய டாக்டர் என்ஜினியர் மாதிரிலாம் நம்ம இந்தியாவில் வாழ்கிற மாதிரி ஒரு மண் குடிசை மாதிரி கட்டி அதுக்குள்ள துளசி மரம் எல்லாம் வச்சு தான் வாழ்கிறாங்க. இப்போ நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம். இங்கே இந்த மாளிகை இவ்வளவும் கிருஷ்ணாவுக்கு சொந்தமானதா? சைவத்துக்கும் வைஷ்ணவத்துக்கும் உள்ள ஒற்றுமை என்ன, வித்தியாசம் என்ன? இப்போ இது இன்னைக்கு 50வது விழா. உங்களுக்கும் 50வது பிறந்த நாள் விழாவா? 63 வயது. எங்களால் நம்பவே முடியாது. போட்டுக்கிறேன். என்ன ஏரோப்ளைன்ல வந்தாங்க? வணக்கம். பாலகிருஷ்ணனை அப்படியே இதில் ஏந்தி வச்சிருக்கிறீர்கள். பாலகிருஷ்ணனா பலராமனா? பாருங்க, 75 வயசுல யாரையுமே தெரியாது, காசும் இல்லை. இந்தியாவிலேருந்து ஷிப் பிடிச்சி யூஎஸில் வந்து இந்த இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த வீட்டு கட்ட சட்டையை கொஞ்சம் ஏற்றுங்க. அப்போ என்ன மாதிரி கட்டியிருக்கிறீங்க பார்ப்போம். அப்படியே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொன்னால், இந்த அடர்ந்த காடுகளுக்கு மத்தியால் தெரியாதது தெரிஞ்ச மாதிரி அலப்புற விடுறதுன்ற வழக்கம். அப்போ நீங்கள் இப்போ குலதெய்வ முருகன்கிட்ட போகிறீங்களோ? வணக்கம் உறவுகளே, எப்படி சுகமாக இருக்கிறீங்களோ? நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம். நான் மாத்திரம் இல்லை, இங்கே விரைட் சுகமாக இருக்கிறேன். ஹாய் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம். என்னுடைய நெருங்கிய உறவு எங்கிட்ட வீட்டுக்கிட்ட தான் இருக்கிறார். அதே மாதிரி அங்கே ஊர்லேயும் பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. ஊர்லேயும் பக்கத்தில் வீடு தான். இன்றைக்கு நாங்கள் 2 பேரும் எங்கே வந்திருக்கிறோம்னு சொன்னால் பாருங்க, இங்கே பாருங்க. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா தமிழர் திருவிழாவாம். தமிழர் திருவிழாக்கள் இன்றைக்கு எல்லா இடங்கள்லையும் பறந்து செறிஞ்சு நடக்குது. அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா விழாவுக்கு வந்திருக்கிறோம். அந்த விழா எப்படியான விழான்னு சொல்லி, தேர் திருவிழாவா அல்லது ஒரு உற்சவமா என்றதை நீங்கள் போக போக பார்த்துக்கொள்வீர்கள். வாருங்க, நாங்கள் காணொளிக்குள்ள போவோம். பாருங்க, என்ன அழகாக ஒரு அரண்மனை மாதிரி ஒரு இடத்துல தான் இந்த கிருஷ்ணா இருக்கிறார் போல நடக்குது. இங்கே பாருங்கள், சுற்றிலும் நல்ல அழகான இயற்கை அம்சம் பொருந்திய காடுகள் கழனிகள் இப்படியே இருக்குது. நாங்கள் கொஞ்சம் நேரத்துக்காக வந்துட்டோம் போல நடக்குது. என்னத்துக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. உள்ளுக்கு போய் பார்ப்போம். இதுலேயே ஒரு அழகான பூங்கா கோயிலுக்கு முன்னாலே. இந்த பூங்காவை பார்க்க என்ன ஞாபகம் வருது கேதீஸ்? தெரியுமா? ஊரில் பூங்காவனத்துக்கு கட்டுற மாதிரி இருக்கு. அந்த பண்ணாம அந்த அம்மன் கோயில் பண்ணாமன்னு சொன்னா சொல்லுறோம். வழக்கம்பறை அம்மன் கோயிலில் கட்டின இது மாதிரி இருக்கு. சாமி பூங்காவனத்துக்கு சாமி கட்டுற மாதிரி இருக்குது. அந்த ஞாபகம் எங்களுக்கு வருது. அப்போ இதுக்கு கீழே இதுக்கு நேர முன்னுக்கு பாருங்க. இங்கே பாருங்கள், இந்த கோயிலின் அமைப்பை பாருங்க. இது ஒரு பழைய ராஜதானி மாதிரி இருக்குது. பியான்வெனு ஆல நுவல் மயப்பூர். இது பற்றிய விவரங்களை நான் பேருந்து உங்கள்கிட்ட ஒரு பக்தர்கிட்டையோ இவர்கிட்டையோ பேட்டி கண்டு தாரேன். இதில் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிற என்னென்று சொன்னால், ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா தமிழ் ஃபெஸ்டிவல், தமிழர் திருவிழான்னு சொல்லி இதில் போட்டிருக்கிறேன். அப்போ நாங்கள் மெல்லவாக ஏறி அந்த படிகளால் ஏறி கோயிலுக்குள்ளுக்கு போய் பார்ப்போம். நான் நினைக்கிறேன் கோயிலுக்குள்ளுக்கு நிறைய ஜனங்கள் இருக்குனேன்னு சொல்லி அங்கே உள்ளுக்கு போனால் கதைக்க முடியுமோ இன்னும் தெரியாது. எல்லோரும் செழிப்பறை காட்டி போட்டு போகுனேன். நாங்களும் அதே மாதிரி பாதணிகளை காட்டி போட்டு போவோம். பாருங்க, ஒரு கடையும் இருக்குது. ஹரே
கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. இவர் தான் அந்த ஸ்தாபகர். பூசை முடிஞ்சு வாரீங்களா? 200 பேர். 200 பேருக்காக தனியாக நீ பூசை வைக்கல. அது நாங்களெல்லாம் பூசை நாங்களும் முதல் முறை தான் அந்த மாதிரி வருவீங்களா? ஓகே ஓகே, பிளான் பண்ணி வரேன். வச்சுட்டு கொஞ்சம் கறி அனுப்பாம பேருந்து மடுப்பாம். இந்த கோயிலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அவன் வந்து எங்களுக்கு
அப்படி சொல்கிற அளவுக்கு அனுபவம் காணாது. என்ன சொன்னால் நான் 94ஆம் ஆண்டு தான் பரிசுக்கு வந்தேன். நான் 94 பரிசுக்கு வந்தேன். 94 பரிசுக்கு வந்து 97 தான் எனக்கு இந்த கோயில் ஒன்று இருக்குன்னு சொல்லி நொஸ்லி கோண்ட இடத்துல இந்த கோயில் ஆரம்பிச்சிருந்தது நான் அறிஞ்சு அங்கே போனாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட போனால் அங்கே ஒரு வித்தியாசமாக தான் இந்த வெள்ளை தோள்கள்லாம் பிரெஞ்சுக்காரங்களாம் அந்த பூஜை செய்து கொண்டிருந்தாங்க. சிறப்பாக இருந்து அதுலேருந்து தொடர்ந்து அந்த கோயிலுக்கே வந்து கொண்டிருக்கிறேன். அப்போ இந்த கோயில் கோயில் அதுக்கு முதல் ஆரம்பித்தது எத்தனையாம் ஆண்டு எனக்கு சொல்ல தெரியாது. 1975 சொல்லுகிறேன், இருக்கலாம் 50 வருஷம்னு சொல்லி. அப்போ நீங்கள் முழுமையாக இந்த ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா இதில் ஈடுபட்டிருக்கு இணைஞ்சு விட்டீங்க. அது எப்போ இருந்து? கிட்டத்தட்ட 97ஆம் ஆண்டுலேருந்து. 97ஆம் ஆண்டு அதுக்கு முதல் மச்சங்கள்லாம் சாப்பிட்டு இப்போ நான் பகவத்கீதை ஆரம்பத்தில் படிக்க தொடங்கினோம். இங்கே வந்து மச்சமே இன்னும் அறியாமலே நான் விட்டுட்டேன். 2005ஆம் ஆண்டு 2025 மச்சமே இல்லை. ஓகே ஓகே. கிருஷ்ணருக்கு சேவை செய்து கொண்டே இருக்கிறோம். ஓகே. கடவுளேண்டு அவற்றை அருளால் எல்லாம் நல்ல மாதிரியே நல்லா இருக்கிறீங்க. அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கையும் முருகன் தான் எங்கட குலதெய்வம் வந்து முருகன். கோயில்ல திருவிழா. நீங்கள் இப்போ குலதெய்வம் முருகன்கிட்ட போறீங்களோ? கண்டிப்பா போறோம். அது மறக்க முடியாது. அப்படி இருந்தாலும் நாங்கள் அதை மறக்கிறது எங்களுக்கு அது அழகில்லை. எல்லாம் ஒரே குடும்பம் தானே. முருகனாக இருந்தாலும் கிருஷ்ணர் விஷ்ணு எல்லாம் ஒரே குடும்பம் தான். மருமகன் தான். கிருஷ்ணருக்கு மருமகன் தான் முருகன். அவர் சகோதரி யாரு? பார்வதி சகோதரி. அன்றைக்கு நாங்கள் இதையும் வறுத்து எல்லாம் ஒரே நோக்கத்தோட பார்த்தோம்னு. ஆனா ஆதி மூலம் கிருஷ்ணன் தான் சொல்லுவோம். ஆதி மூலம் உலக பிருந்தாவனத்தில் விஷ்ணு சாயனிச்சு கொண்டிருக்கிறார். ஓகே, ரொம்ப நன்றி ஐயா. உங்களோட பேர்? சுப்பிரமணியம். முருகனுடைய பேர் பசுபதி. அப்பருக்கு பேர் பசுபதி. அப்போ ஊரில் ஆறுகால் மட்டம். எங்கே இருக்குட்டு? ஆனக்கோட்டை ஆறுகால் மட்டம் முன்னுக்கு. இன்றைக்கும் சன்னதி கோயிலில் எங்களை திருவிழா இருக்குது. திருவிழாவும் தைப்பூசமும் நாங்கள் செய்கிறோம். நீங்கள் செய்கிற திருவிழா கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷமாக அதை செய்துட்டு வரோம். விஷயங்களை எல்லாருக்கும் சமூகம் வழியாக கொண்டு வாரீர்கள். நல்ல சிறப்பாக இருக்கணும். நல்லா இருக்கு. நன்றி. சந்தோஷம். மாட்டு தொழுவங்கள் இதுகளெல்லாம் இருக்குதான். என்ன மாதிரிண்டு அங்கே உள்ளுக்கு போய் பார்ப்போம். இது பெரிய ஒரு பரந்த தேசத்தில் தான் இந்த கோவில் அமைக்கப்பட்டிருக்குது. அந்த கோவில் அமைந்த இடம் பெரிய ஒரு அரண்மனை என்று தான் சொல்ல வேணும். அதை சுற்றிலும் இங்கே வந்து பயிரிட்டு வச்சிருக்கிற பூந்தோட்டங்கள் இருக்குது. பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து கொண்டு போவோம். நான் நினைக்கிறேன் இது ஒரு பெருந்தேசம் என்று சொல்லி. நாங்கள் என்ன போய் பார்ப்போம். நாங்கள் வந்து பார்க்கும் பொழுது இங்கே பாருங்கள், தூரத்தில் மாடுகள் பசுக்கள் மேய்ந்து கொண்டிருக்குது. இந்த ஒரு பெரிய தேசம். இந்த தேசத்தில் அது கோசலான்னு சொல்கிறது, கோசலம் என்றும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த கிருஷ்ணர் கோசலம், அந்த கிருஷ்ணர் வாழ்ந்த இடங்கள் எல்லாம் அவர் ஒரு மாடு மேய்ப்பவராகத்தான் இருந்தார். அவரும் மேய்ப்பர் என்று தான் சொல்ல வேணும். அந்த வகையில் கொஞ்சம் பாருங்கள், இந்த பெரிய திடலில் மாடுகள் மேய்ஞ்சு கொண்டு இருக்குது, பசு மாடுகள். நாங்கள் இன்னும் கொஞ்சம் உள்ளுக்க போய் பார்ப்போம். இங்கே ஒரு கூடாரம் தெரியுது, வெல்கம் டு கோசலான்னு சொல்லி தான் இருக்கும். ஆக்கள் இருக்குன்னு ஏரியாவில் சுற்றி வரைய பெரிய அடர்ந்த காடு. யாரும் இருக்கணையோ? ஒரு தரம் இல்லையா? இல்லையா கேள்கேன்? யாருமே இல்லை. இந்த வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பெயர் போட்டிருக்கு பாருங்க. சுரபாய், அதாவது வந்து 21/2/19ஆம் ஆண்டு அந்த அதில் வயசு என்ன. அடுத்தது வந்து கோமாதா,
அடுத்தது வந்து மங்களா 22ஆம் ஆண்டு. அப்படி ஒவ்வொரு இதுகளுக்கும் ஒவ்வொரு பெயர்கள் போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியும், நார்மலாக மாயவரன் சொல்கிறது கிருஷ்ணர். கிருஷ்ணாவதாரத்தில் இந்த ஒரு மேப்பராகவே இருந்து புல்லாங்குழல் வாய்ச்சி கொண்டு இதன்வார் கோபியர் கொஞ்சம் ரமணா கோபாலகிருஷ்ணான்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்குது. அப்படியான தன்மைகள் கொண்டவர் அந்த கிருஷ்ணர். அதே நேரத்தில் ராமகிருஷ்ணான்னு சொல்கிறது ராமர் கிருஷ்ணர். ராமரும் ஒரு அவதாரம், கிருஷ்ணரும் ஒரு அவதாரம். எல்லாம் பெருசானே தெரியாது, சும்மா அறிஞ்சதுகளும் சொல்கிறோம். ராமர் வந்து ஏகபத்தினி விரதன் என்று சொல்லுவினேன். கிருஷ்ணர் வந்து அவருக்கு பல தாரங்கள் இருக்கிறது. பாமா, ருக்மணி, ஏதோ ராதான்னு சொல்லுவினேன், என்னவோ தெரியாது. அப்படி அந்த 2 விதமான வாழ்க்கையின் அர்த்தங்களையும் வெளிப்படுத்துறதுக்காக 2 இது எடுத்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியாது, நீங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்க. என்ன சும்மா தெரிஞ்சதை தெரியாதது தெரிஞ்ச மாதிரி அலப்புற விடுறதுன்ற வழக்கம் என்ன, அப்படி தானே? அப்போ அந்த வகையில் அப்படி சொல்லிக்கொண்டு வாரன். பாருங்க, நாங்கள் இப்போ இந்த மாட்டு தொழுவத்தை பார்த்து நாங்கள் மெயினு நாங்கள் இனி அங்கே போய் பார்ப்போம் என்ன நடக்கின்ற. பூசை தொடங்க போகுது பாருங்க. அப்போ நாங்கள் இதில் பார்த்து கொண்டு வந்தது கோசலா மாட்டு தொழுவம். கோவண்டால் பசு. அப்போ அந்த தொழுவத்தை பார்த்து கொண்டு வந்த நாங்கள் அப்படியே நாங்கள் என்ன செய்ய வேண்டியதுனால் இந்த அடர்ந்த காடுகளுக்கு மத்தியால் போய்கொண்டிருப்போம். வேறு இடங்களும் பார்வைக்கு இருக்க ஏரியாவில் பூசை தொடங்க போகுது. என்ன பூசை தொடங்க போகுது, ஆனபடியால் பூசைக்கு போவோம். ஒருத்தர் வந்து நிற்கிறார் குழந்தையை தூக்கி கொண்டு, ஒரு தமிழால். அந்த இடத்துக்கு இருக்க போய் பார்ப்போம். இஞ்சையும் பாருங்க ஆக்கள் இந்த இதோட வரையினே அவையின் உடுப்புகளோட. வணக்கம், சுகமாக இருக்கிறீங்களா? சுகமாக இருக்கிறோம். உங்களை கண்டது ரொம்ப சந்தோஷம். 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து இன்னைக்கு ஐயா வந்திருக்கிறார். ரொம்ப சந்தோஷம். ஐயா என்ன கூட எல்லா வீடியோக்களும் மறுபடியும் பாருங்க. வணக்கம். ஓகே. அப்போ இங்கே என்ன நடக்குது? இங்கே போய் இங்கே பார்த்துட்டு வந்துட்டீங்களா? இதில் அந்த மாட்டு தொழுவம் பார்த்துட்டு வரலாம். இப்படி புது பேரெல்லாம் இருக்குது தானே? கௌசலா. இந்தியாவில் ஒரு டாக்டர் ஆளுந்த வீடு இருக்குது, வைத்தியர் வீடு. அதுக்கு அங்கால ஒரு அவங்க வீடுகள். ஓகே. வந்து யாரும் வந்து விசிட் பண்ணுற இதில் என்ன இருக்குது? ஹோட்டல். ஹோட்டலா? இங்கே வந்து தங்கலாம். ஓகே. அப்போ நீங்கள் நேற்றே வந்துவிட்டீங்களோ? இப்போ வந்து இப்போ வந்து ஹோட்டலில் தாங்க இருக்கிறீங்க? ஹோட்டலில் கொஞ்சம் ரிலாக்ஸாக வாரதுக்கு என்ன. இது இந்தியாவில் பாருங்கள், கோவிந்தா. இந்த இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த வீட்டு கட்ட சட்டையை கொஞ்சம் ஏற்றுங்க பார்ப்போம், என்ன மாதிரி கட்டியிருக்கிறீங்களா பார்ப்போம். இது என்ன வித்தியாசமான வீடு கட்டாக இருக்குது? இப்போ கீழே ஒரு கலர், நடுவில் பச்சை, மேலுக்கு ஒரு கலர். எல்லாம் ஒரே வேட்டியா இல்லை 2? ஒரு வேட்டி, மேலே சால்வே. மேலே சால்வே எடுத்து கட்டியிருக்கோம். நார்மலாக ஆலயங்களுக்குள்ள நாங்கள் சென்றால் நல்ல ஒரு விஷயம், வேட்டி கட்டிட்டு போகணும். ஆலயத்துக்கு வழியில் கோட் சூட் போடணும். போடுறது டிஷர்ட் என்ன இடத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் போகணும். அப்போ நான் வேட்டி கட்டிக்கிட்டு வரையில நீங்கள் யாரு? அப்படி கண்டில்ல. அது பாருங்க, இது காணொலிக்குள்ளே அடங்க முடியாத அளவு தேசம், பெண்ணாம்பெரிய தேசம். இதில் நான் ஒரு நண்பரை கேட்டேன், இது எவ்வளவு ஏக்கரில் இந்த இடம் இருக்குன்னு சொன்னேன். அவர் சொல்லி ஜாலிச்சிட்டாருன்னு, எல்லையற்றதுன்னு சொல்லிக்கிட்டாருன்னு. ஓகே. அதனால பிரச்சனை இல்லை. சில தகவல்களை நாங்கள் தெரிஞ்சு கொள்ள முடியாது. இன்னும் பல பேர் நாங்கள் விசாரித்து இதை பற்றிய முழு விவரங்களையும் அறிவோம். 75 வயசுல இங்கே வந்தார். Imagine 70 years of age with no support from anyone in India, didn't know anyone in America. Alone he went on a boat, arrived in New York with no money.
அதாவது ஜஸ்ட் நினச்சி பாருங்கள், 75 வயசில் யாரையுமே தெரியாது, காசும் இல்லை, இந்தியாவிலேருந்து ஷிப் பிடிச்சி யூஎஸில் வந்து இருக்காங்க அப்படின்னா அந்த நிலைமை அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்கள். Can you imagine doing that? உங்களால் அது பண்ண முடியும்னு உங்களால் பண்ண முடியுமா? நினச்சி பார்க்க முடியுதா? கண்டிப்பாக என்னால் முடியாது. We know that these great souls are not alone. நமக்கு தெரியும். The supremest. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna. Thank you. ரொம்ப நன்றி. Nandri, Nandri, Nandri. வணக்கம். பாலகிருஷ்ணனை அப்படியே இதில் ஏந்தி வச்சிருக்கிறீர்கள். பாலகிருஷ்ணனா பலராமனா? நல்ல அழகாக இருக்கிறார். என்ன நீங்கள் இந்த அதாவது வந்து வைஷ்ணவம் ஹரே ராம ஹரே கிருஷ்ணா இந்த இதுக்கு வந்திருக்கிறீங்க. இதில் ரொம்ப காலமாக உங்களுக்கு தொடர்பு இருக்கா? நான் ஒரு 3-4 வருஷமாக தொடர்பு இருக்கோம். 3-4 வருஷமாக இருக்கிறீங்களா? எப்படி உங்களுக்கு இந்த தொடர்பு ஏற்பட்டது? ஏன் வந்து நீங்கள் அப்படி? எங்களுக்கு எங்களோட ஃப்ரெண்ட் கோபால் ஐயான்னு இருக்கிறார். அவர் வந்து இப்போ 40 வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்து போய் கொண்டிருக்கார். ஓகே. அப்போ எங்களுக்கு 12 வருடமாக குழந்தைகள் இல்லை. அப்போ அவர் இங்கே கோயிலுக்கு வந்தால் அவங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும் வந்து அவர் தான் கூட்டிக் கொண்டு வந்தார். ஓகே ஓகே. அதன் பிறகு எங்களுக்கு இப்போ 8 மாதம். 2 மாதம். ஓகே ஓகே. நல்ல வடிவாக பார்த்து கொண்டு இருக்கிறார். அந்த மாய கண்ணத்தான் என்ன பார்த்து கொண்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க. அப்போ அதன் பிறகு நீங்கள் அப்படியே அவருடைய நாங்கள் இப்போ முதல் வரை கூட்டிக் கொண்டு வந்தது அந்த கோயிலுக்கு முதல் வரக்கூடியதாக. ஓகே ஓகே. ரொம்ப சந்தோஷம். இனி தொடர்ச்சியாக உங்களை காணலாம் இந்த கோயில். ஒவ்வொரு வருஷமும் வருவேன். அடுத்த வருஷம் நானும் வருவேன். நிறைய ஜனங்கள் அடுத்த வருஷம் வருவேன் எதிர்பார்க்கிறேன். வேண்டாமே. தேர் புறப்பட்டு விட்டது பாருங்க. ஆண்கள் ஒருபுறம், பெண்கள் ஒருபுறம். நாங்கள் ஒருபுறம். என்ன சிவம்? நாங்கள் ஒருபுறம். தேர் ஊர்வலம் வருகிறது. இந்த கண்கொள்ளா காட்சி இது ஒரு தமிழர்களின் புதுமையான தேர் திருவிழான்னு தான் சொல்ல வேணும். படத்துக்குள்ள இருந்து ஒரு 250 கிலோமீட்டர் பெருந்திரளான மக்கள் வந்திருக்கேன். இது ஒரு புதுமை விழா. அதாவது கந்தனின் தேரை பார்த்திருப்பியல், கணேசனின் தேரை பார்த்திருப்பியல், அம்மனின் தேரை பார்த்திருப்பியல், கிருஷ்ணன், ராதா, ராமகிருஷ்ணன், ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா அந்த தேர் இன்றைக்கு தான். அதுவும் பாருங்க இழுக்கிற இடம் அவருடைய கோயில் இருக்கிற இடத்தை பாருங்க. எந்த ஒரு உயர்ந்த ஒரு மாளிகை அரண்மனை. பாருங்க அர்ச்சனை தட்டுகளோட ஆரணங்கள் எல்லாரும் காவல் நிற்கிறேன். அர்ச்சனை செய்ய போறீங்களா? எவ்வளவு காலமா இந்த கோயிலுக்கு வரீங்க? இதான் முதல் தரம் வரீங்களா? என்ன நம்பிக்கையில் வந்திருக்கிறீங்க? கடவுள் நம்பிக்கையில். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா நம்பிக்கையில்.
நான் மேலே அந்த இது போட்டிருக்கிறீங்க நாமம் நாமம். ஓகே, எங்கள் தூரம் இருந்து வாரீங்கள். நாங்கள் சாத்துக்குள்ளையாக போட்டுக்கிட்டோம். போட்டுக்கிறோம். என்ன ஏரோப்ளைன்ல வந்தீங்க? இல்லை இல்லை யாரு அவியலகாமா? வணக்கம் இல்லை, எப்படி வாங்க? நிருஷா நிருஷா அப்படி சும்மா இருக்கிறீங்களா? என்ன சாமி பக்தி? ஹரே ராம ஹரே கிருஷ்ணாவிலே, கிருஷ்ணாவிலேயே ராமாவிலே பக்தி கூட? கிருஷ்ணாவிலே. அப்போ ராமா யார்? ராமா இன்னொரு அவதாரம், கிருஷ்ணனுடைய இன்னொரு அவதாரம். என்ன? ஓகே ஓகே. தூரம் இருந்து வாரீங்களே, இதுதான் முதல் முறை கோயிலுக்கு வாரீங்க. என்ன படிக்கிறீங்க? என்னவா வர போறீங்க? டாக்டரா வர போறீங்களா? அப்போ எங்களுக்கெல்லாம் மருத்துவமனைக்கு இலவசமாக பார்ப்பீங்களா? சரி, நன்றி நிருஷ்யா. நீங்களும் அர்ச்சனை செய்ய நினைக்கிறீங்க? இது அர்ச்சனை செஞ்ச அந்த ஒரு ஆள் இதை போயிட்டார். அப்போ அந்த பலனெல்லாம் அவங்களுக்கு தான் கிடைக்க போகுது. அர்ச்சனை பலனெல்லாம் பிள்ளையார் ஐங்கரனுக்கு அபிஷேகமா? ஐங்கரனுக்கு அபிஷேகமா? ஐங்கரனுக்கு அபிஷேகமா அர்ச்சனை? ஜெர்மனில இருந்து வந்திருக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. நான் 6 வருஷமா நான் பௌகீதம் வாசிக்கிறேன், பாவதம் வாசிக்கிறேன். எனக்கு லண்டன்ல இருந்தால் எனக்கு ஜமுனா மாதாஜி எனக்கு சொன்ன அப்படி கிருஷ்ணா கோயில் 50வது வருஷம் புரோபாதா தான் தொடங்கி வச்சவர். அவற்றை 50வது வருஷம் தேர். அதோட இன்றைக்கு என்ற பிறந்த நாளும் அவங்களோட பிறந்த நாள் அன்றைக்கு தான் கிருஷ்ணான்னு அழைச்சிருக்கிறார். நான் எல்லா புத்தகங்களும் பார்த்து துளசி மாலை வச்சிருக்கிறேன். துளசி மாலையில நல்ல விஷயம். அப்ப இது இன்னைக்கு 50வது விழா. உங்களுக்கும் 50வது பிறந்த நாள் விழா? 63 வயது. எங்களால் நம்பவே முடியவில்லை. 13 வயசு இருக்கே இந்த கோயில் ஆரம்பிச்சிருக்கிறோம். நான் இங்க வந்த சந்தோஷப்படுறேன். ஒவ்வொரு நாளும் 108 தரம் மந்திரம் சொல்லுவேன், ஹரே கிருஷ்ணா மந்திரம். இப்படி எல்லாரும் சொல்லணும். ஏன்னு சொன்னா அவ்வளவு மகிமை இருக்குது. நான் எல்லாவித பிரச்சனையில இருந்து வெளியில வந்துட்டேன். எனக்கு ஜெர்மன் காசுல ஒயரோன்னு சொல்றது, ஒயரோல ஒரு ஒயரோட கடன் இல்லை. எந்த வீடு கூட மகன் காசு கட்டி எங்களுக்கு வீடு தந்திருக்கு. நாங்க கடன் இல்லாத வாழ்க்கை தான் பெரிய சந்தோஷம். கடன் இல்லாத வாழ்க்கையும் நிம்மதியான வாழ்க்கையும் ஒருத்தருக்கு கிடைக்காது. அது எனக்கு கிடைச்சிருக்குது. அதுக்கு நான் கிருஷ்ணாக்கு நன்றி சொல்றேன். பேர் என்ன? என் பேர் கலைவாணி பகீரதன். கலைவாணி பகீரதன், அருமையான பேர். என்ன? கலைவாணி பகீரதன். எனக்கு 3 பிள்ளைகள் எல்லாரும் மேரி பண்ணி சிறப்பா இருக்கிறோம். உங்களை தான் ஒரு கேள்வி கேட்க வேணும். பகவத்கீதை எங்கே இருந்து ஆரம்பமானது? பகவத்கீதை மகாபாரத போர்ல அர்ஜுனன் கவலைப்பட்டவர், அந்த சொந்தங்களை எல்லாரையும் நாங்கள் கொல்ல போறோமே, என்ன கிருஷ்ணா இப்படி சொல்ற, என்ன செய்வோம் இல்ல குருஷேத்திர யுத்தத்துல கர்மான்னு சொல்லி அவர் கிருஷ்ணா அர்ஜுனன் நம்ப இல்லை. ஆனா அதால அவர் தன் சுயரூபத்தை காட்டினவர். அன்றைக்கு உபதேசித்த நாள், பகவத்கீதை உபதேசித்த நாள் தன் சுய ரூபத்தை காட்டினவர் பகவான் விஸ்வரூபம். அதை காட்டினவர். அந்த நாளை தான் நாங்கள் ஏகாதசின்னு சொல்லி கும்பிடுறோம். அது மார்கழி மாதம் வரும். யாரும் விரதம் பிடிக்கிற ஆக்கள் ஏகாதசி கும்பிடலாம். அன்றைக்கு அவர் சொன்ன மாதிரி உள்ளி வெங்காயம் அன்றைக்கு சாப்பிடாமடுங்க, மற்ற நாளில் சாப்பிட்றவே ஒன்றும் செய்யலாது. ஏகாதசி அன்றைக்கு தானிய வகைகள் ஒன்றும் சாப்பிடக்கூடாது. நானும் 15 வருஷமா ஏகாதசி பிடிச்சேன். நான் அதை எப்படி பிடிக்கிறது தெரியாமல் இருந்தேன். இப்போ இப்படி பிடிக்கிறன்ற அளவுக்கு கிருஷ்ணானந்த என்னை விட்டுட்டார். அதே நேரம் உள்ளி வெங்காயம் சாப்பிடக்கூடாது, நோமல் உப்பு சாப்பிடக்கூடாது. இந்த மலையில வார உப்பு தான் எடுக்கணும். அப்படி எடுக்கணும். மற்றது தானியங்கள் சாப்பிடலாம், தானியங்கள் சாப்பிடக்கூடாது. மத்தியானம் கிழங்கு வகை, இரவு பாலும் பழமும். அடுத்த நாள் விடிய
பிரசாதம் செய்து கிருஷ்ணாக்கு படைச்சு அந்த சோறை சாப்பிட்டு தான் விரதம் முடிக்கிறது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே ராம். ஒரு இன்னொரு சின்ன கேள்வி. ஹரே ராம ஹரே கிருஷ்ணா வைஷ்ணவம், சைவத்துக்கும் வைஷ்ணவத்துக்கும் உள்ள ஒற்றுமை என்ன, வித்தியாசம் என்ன? கிருஷ்ணா வந்து முழுமுதல் கடவுள், காத்தல் கடவுள். இந்து சமயம் வந்து தேவர்களை தான் நான் கும்பிடுறோம். தேவர்கள் தான், முருகனும் சரி, சிவபெருமானும் சரி, அம்மாளாச்சியும் சரி, எல்லாரும் தேவர்கள். இவர் தான் பகவான். கிருஷ்ணா தான் பகவான். கிருஷ்ணாவை மீறி எதுவுமே இல்லை. அவர் தான் முழுமுதல் கடவுள்னு சொல்றீங்க. அவர் தான் முழுமுதல் கடவுள். சிவபெருமான் கூட ஒரு வைஷ்ணவர் தான். அவரும் வைஷ்ணவர் தானா? ஒரு வைஷ்ணவர் தான். ஏனென்றால் இவற்றை அழித்தல் இதை செய்திருக்கிறார். பிரமா வந்து படைத்த தொழில் செய்திருக்கிறார். ஆனா காத்த தொழில் வந்து கிருஷ்ணா தான். அதுதான் உயர்ந்த தொழில், என்ன மேன்மையான தொழில். பார்க்கடல் அவர் 9 அவதாரம் எடுத்தவர். ஒன்று வந்து ஆமையா வந்தவர். ஏன்னு சொன்னா பார்க்கடல் கடையும் போது அந்த மலை வந்து சரியான பாரமா இருந்ததான் தேவர்களுக்கு. அதுக்கான முதுவை கொடுத்து அவைய காவாந்து பண்ணார். அதுக்கு நல்ல செய்யறதுக்காக வேண்டி கிருஷ்ணாவை நல்லதை செய்யணும் மக்களுக்கு. ரொம்ப சந்தோஷம். இதே பெரிய தகவல்கள், எங்களுக்கு சிறந்த தகவல்கள். நன்றி கொண்ட இதுக்கு. Krishna Krishna Hare 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 Rama. ஐயா ஆரை விட ஒரு ரெண்டு தனி நான் நினைக்கல இவ்வளவு பெருசா சிறப்பா இந்த விழா இருக்குமான்னு சொல்லி. என்ன ஒரு பெரிய மாளிகை அதுதான் கோயில். அவருடைய கோயில். இந்த மாளிகை வந்து கிட்டத்தட்ட முதலாம் வேர்ல்ட் வாருக்கு முந்தின 1800களில் லூயிஸ் பண்ண காலத்தில் கட்டப்பட்ட கோட்டை. பெரிய தேசத்துல பெரிய வளாகம். அம்மாடி எவ்வளவு ஒரு 100 ஏக்கர் 200 ஏக்கர் இருக்குமா? இதையா பரிசிலிருந்து வாகன ஓட்டம் 3 மணி நேரத்தில் வரலாம். 36வது டிபார்ட்மெண்ட் நிரம்ப வாகன திரைப்படங்கள் இருக்குது. இன்றைக்கு வந்து இந்த கோயில் திறந்து 50வது அனிவர்சரி. அந்த யூகேல இருந்து இந்த கோபுரம் எல்லாம் தெரியுதല്ലോ. இந்த மாளிகை இவ்வளவும் கிருஷ்ணாவுக்கு சொந்தமானதா? இந்த ஏரியா முழுக்க செய்றாங்க. இதோட இன்னும் ஒரு விசேஷம், இதுல தோட்டம் எல்லாம் விளையுது. இந்த தோட்டத்துல விளையிற மரக்கறி, ஆர்கானிக் மரக்கறியை தான் இந்த கோயில் அபிஷேகத்துக்கு அவங்க அங்குள்ள அதோட ஒரு விசேஷமானது ஒன்று இருக்குதாங்க. நம்ம நாட்டுல பழங்காலத்துல சாணம் புழுவாங்கல்ல, சாணம் எல்லாம் புழுது எல்லாம் நேச்சுரல். அது நம்ம நாட்டுல கிராமத்து மாதிரி மாடு வளர்க்குறாங்க. மாடு வண்டி இவர் வந்து ஒரு மாடு வந்து அன்பளிப்பு செய்திருக்கிறார். மாட்டு பண்ணை இருக்கு. மாட்டு பண்ணைன்னா அந்த மாடு வளர்க்குறாங்க. அதுல இருந்து பால் எடுக்க கடையில பால். நான் இப்போ ஒரு 5 வருஷமா வரேன். இது அந்நேரம் வந்து இதில் இருக்கிற ஆக்கள் வந்து இந்த பரம்பரையா வந்தது 1975 என்னவோ தான் முதலாக பிரபு பாபா வந்தவர். அவர் வந்து தான் உருவாக்குறாங்க. மீறி உள்ளுக்கு போனீங்கன்னா அதில் அமெரிக்க பார்க்கலாம். நீங்கள்
பிறகு அதுக்கு பிறகு இந்த உருவான அந்த பரம்பரையில் பெரிய பெரிய டாக்டர் என்ஜினியர் மாதிரிலாம் நம்ம இந்தியாவில் வாழ்கிற மாதிரி ஒரு மண் குடிசை மாதிரி கட்டி அதுக்குள்ள துளசி மரம் எல்லாம் வச்சு தான் வாழ்றாங்க. நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம். இங்கே பக்கத்தில் இருக்கு அந்த கிராமம். அது சொல்றது மைப்பூர் கிராமம். அந்த பிள்ளைகள் பரம்பரையாக வந்துதான் இங்கே இப்போ அவங்க தான் பூஜைக்கு வருவாங்க. ஆனால் வெளியிடங்களில் டாக்டர் இன்ஜினியராக இருக்காங்க. எங்களை விட அவங்க கிறிஸ்டி ஹிந்து சொல்லுவாங்க நமக்கு. அவங்க ஏன்னா ராமர் வந்து நமக்கு வட இந்தியாவில் நோர்த் இந்தியர்களுக்குரிய கடவுள் அது அங்கீகரிக்கப்பட்ட மாதிரி ஒரு பரவலான செய்தி இருக்கு. இருந்தாலும் கிருஷ்ணர் நம்ம கொண்டாடுறோம். கிருஷ்ணர் ராமர் எல்லாம் நம்ம தெய்வங்கள் தான். ராமர் ஏகபத்திரிகிறதன் ஆனா அவர் என்ன அவதாரங்கள் தானே சொல்றது. அவதாரங்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். கிருஷ்ண லீலா வினோதங்கள் தெரியுமே நமக்கு. மதுராவில் கிருஷ்ணனோட லீலை ராமர் தனி செய்தியோட மட்டும் இருந்தவர். அது ஒரு பெரிய விஷயம். அதை பற்றி நாங்கள் கலைக்கிறது சரி. இருந்தாலும் பக்தியை நம்ம அள்ளி சந்தோஷம். என்னண்டா நீங்கள் என்னண்டா பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் பாருங்க, அடுத்த வருஷம் இந்த விழாவுக்கு பாருங்கள். நல்ல வடிவா அந்த பெருமை தமிழ் கிழவன் டொப்பரிஸ் தமிழ் ரெண்டு யூடியூபருக்கு நல்ல வடிவா என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் பண்றேன்னு சொல்லி நீங்கள் தப்பா நினைக்க வேண்டாம். சாமி கும்பிட தான் வர போறீங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய இந்த ஏகாந்தத்தை அனுபவிச்சு பெருமைப்படுங்க, சந்தோஷப்படுங்க தான் நான் சொல்றேன். மற்றதும் கூட கலாச்சாரத்தையும் பழக்கலாம். வரும் வருங்கால பிள்ளைகளுக்கு சுத்தமான காற்று உள்ள இடம். அது இது எல்லாம் சுத்தமான காற்று, நல்ல இடம். காட்டுக்கு நடுவில் ஒரு கோட்டையில் ஒரு கோயில், காட்டுக்கு நடுவில் ஒரு கோட்டையில் ஒரு கோயில், கோயிலுக்கு நாங்கள். வணக்கம். சரி, ஒரு சின்ன கேள்வி உங்களுக்கு கேட்கணும். ஆமாம், சொல்லுங்க. இந்த மீசையையும் தாடியும் இப்படி அழகாக இப்படி பராமரித்து கொண்டு வாருங்க. அது என்னத சொல்றது, ஒரு ஆசை உண்டு, அதனால வளர்க்குறோம். நல்ல வடிவாக கவனிக்கிறீங்களா? ஆமாம் ஆமாம். இதில் நடுவில் இடையில நிறைய டை அடிக்கக்குள்ள இடையில மறந்துட்டேன். ரெண்டாலும் அழகா இருக்கு. நன்றி நன்றி. சரியா, நன்றியா. மற்றது வேறு என்ன? பாருங்க, தேரெல்லாம் இழுத்து முடிஞ்சு பிரசாதம் வரையுது. எங்கண்ட நண்பர் எடுத்துட்டு வரார். நன்றி நன்றி. பாயாசமே பாயாசம். மற்றது ஓகே, நன்றி. அப்போ சாப்பாடு வந்துவிட்டு சாப்பிடுவோம். பிரசாதம் சோயா பிரியால் என்ன, சோயா பிரியால் பிரசாதம் எப்படி இருக்கு சாப்பாடு? வேறு என்ன உறவுகளையும் இதோட நாங்கள் முடிச்சு கொள்கிறோம். வீட்டை போக போகிறோம். இங்கே இருந்து 3 மணித்தியாலம் பிரயாணம். 3.5 மணித்தியாலம். என்ன 3.5 மணித்தியாலம். என்னுடைய உறவுகள் வந்தார். நன்றி உறவுடையவர்களும் எல்லாரும் இந்த காணொலியை பார்த்து ரசித்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. முதல் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு பாருங்க. வேறு என்ன சாந்திவா? வணக்கம். வணக்கம். என்ன பேர் தம்பிக்கு? ராகவன். ராகவன். உங்களோட பேர்? மவிஷ். மவிஷ். என்னன்னு தெரியும்? என்ன தமிழ் கிழமை? யூடியூப்ல பார்த்தேன். யூடியூப்பில் பார்த்துறீங்களா? என்ன யூடியூப்புக்கு இப்போ கிட்ட பார்த்துறீங்க?
அன்றைக்கு அந்த லாச்சாப்பில் அந்த தேர் வீடியோ பார்த்தேன். தேர் வீடியோ லாச்சப்பல் இல்லை லாக்கணும் இல்லை அந்த இந்த ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. ரைட். அப்போ வேறு யார் ஊரில் பார்க்குறவே வீட்டில்? அம்மா அப்பா மட்டும். அம்மம்மா அப்பா மட்டும். என்ன பேர் அம்மாக்கும் அப்பாக்கும்? மனோஹரி சுப்பிரமணியம். தேங்க்ஸ், மெர்சி போக்கு. அவங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. Abonnez-vous sur la chaîne YouTube, activez la cloche. அப்படி அமர்த்திட்டோம் மணியை. Ding ding ding. நன்றியா? ஓகே, நன்றியா.